வணக்கம். வாழைத்தண்டு கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு வாழைத்தண்டை பொடிப்பொடியாக கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை. வாழைத்தண்டை கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் வதங்கி லேசாக வதங்கின உடனே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து ஒரு அழகாக ஒரு கூட்டு மாதிரி பக்குவத்துக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். வாழைத்தண்டு கூட்டு சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். புளிக்குழம்பு, வத்தக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சுகுமாரன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.